வாழ்க வளமுடன். அன்பர்களே, மகரிஷியினுடைய தத்துவங்களையும் பயிற்சி முறைகளையும் அகத்தாய்வு 1 என்று ஆரம்பித்து 4 நிலைகளில் அதை முடித்து அடுத்த நிலையாகிய இறை ஞானத்தை பெற வந்திருக்கிறீர்கள். ஞானத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். புத்தர் தேடியது ஞானத்தையே. அரண்மனையை விட்டு அவர் தேடியது ஞானத்தை. மகான்கள் தேடியது ஞானத்தை. ஆக எந்த ஞானத்தை புத்தர் தேடினாரோ, எந்த ஒன்றை இயேசுபிரான் தேடினாரோ, எந்த ஒன்றை முகமது நபிகள் தேடினாரோ, எந்த ஞானத்தை ஆதிசங்கரர் தேடினாரோ, அதே ஞானத்தை தான் நீங்களும் தேடி வந்திருக்கிறீர்கள் என்று பார்க்கும்போது அந்த மகான்களுடைய சாயலை உங்களில் பார்த்து உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். ஞானத்தை தேடுகிற பாக்கியம் அனைவருக்கும் கிட்டிவிடுவது இல்லை. உலகில் பல கோடி மக்கள் இருக்க ஒரு சில 100 பேர்கள் தானே இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஞானத்தை அடைகிற பாக்கியம் எல்லோருக்கும் எளிதில் கிட்டாது. அதற்கென்று ஒரு சஞ்சித கர்மா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஞானத்தை தேடுகிற ஒரு நல்ல சஞ்சித கர்மாவை கொடுத்த உங்களது பெற்றோர்களை நாம் வணங்கி மகிழ்கிறோம். ஞானம் என்று சொல்லும்போது எது ஞானம் என்று பார்த்தோமேயானால், எந்த ஒன்றாக எதுவாக இருந்தாலும் சரி, உள்ளதை உள்ளபடி உணர்தல் ஞானம். அதை ஆங்கிலத்தில் டு நோ வாட் இட் இஸ் ஞானம். டு நோ வாட் இட் இஸ் நாட் இஸ் அஞ்ஞானம். கயிறை கயிறாக பார்ப்பது ஞானம், கயிறை பாம்பாக பார்ப்பது அஞ்ஞானம். எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, உள்ளதை உள்ளபடி பார்க்கின்ற பக்குவம்தான் ஞானம். ஞானம் நமக்கு இருந்துவிட்டால் அங்கே சிக்கல் இல்லை. ஞானம் இல்லாத போதுதான் சிக்கல் வருகிறது. குடும்பத்தில் மனைவியை பற்றிய ஞானம், கணவனை பற்றிய ஞானம், நாம் வைத்திருக்கிற பொருளை பற்றிய ஞானம் என்று ஒவ்வொன்றையிலும் நமக்கு ஒரு ஞானம் இருக்க வேண்டும். நாம் உண்ணுகிற உணவை பற்றிய ஞானம் என்று ஞானம் இருந்துவிட்டால் எங்குமே சிக்கல் இல்லை. ஆக நாம் பசி எடுக்கும்போது உணவை உண்கிறோம். உணவை சாப்பிட்டால் மட்டும் போதாது, எது முறையான உணவோ அதை சாப்பிட வேண்டும். எது நமக்கு உகந்த உணவோ அதை சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடுகிற ஞானம் இல்லை என்றால் நாம் சாப்பிடுகிற உணவே நமக்கு சிக்கலாகிவிடும். ஆக பிறந்ததிலிருந்து நாம் இந்த உடலுக்காக உணவை சாப்பிட்டு கொண்டு வருகிறோம். பிறந்ததிலிருந்து நாம் விவரம் தெரிந்த முதல் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா இறைவனை வணங்கி கொண்டே வருகிறது. இந்த இரண்டும் எல்லோருக்கும் பொது. உணவை அன்றாடம் சாப்பிடுகிறோம், இறைவனை அன்றாடம் வணங்குகிறோம். இப்போது கேள்வி, 50 வருஷம் ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, நமக்கு தினம் சாப்பிட்டுக்கிட்டு தான் வர்றோம்.
நீங்கள் சாப்பிட்றது முறையான உணவு தானா? சிந்திச்சு பார்த்து முறையான உணவு தான் சாப்பிட்றீங்களா? ஆமான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆமான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு கல்யாண விருந்துக்கு போனால் என்ன முறையான உணவாக போடுறாங்க? அவங்களுடைய ப்ரெஸ்டீஜை காட்டுறதுக்கு நம்மளை எவ்வளோ சங்கடப்படுத்துகிறாங்க. எனக்கு தெரியாது, 14 வகை வச்சுருக்கேன், இதை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆக உணவை நாம் சாப்பிடும்போது முறையான உணவை சாப்பிடுகிறோம் என்று சொல்ல முடியலை. அந்த முறையான உணவு இதுதான் யார் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு? உடம்புக்கு முடியாமல் போனதுக்கு அப்புறமா நம்ம போகிறோம். போனால் யார் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு முறையான உணவை? டாக்டர் சொல்கிறார். அவர் ஒரு காலேஜில் இந்த நோயாளியாக போகிறாரு. ஒரு காலேஜில் முதல்வராக இருப்பார், பிரின்ஸிபலாக இருப்பார். ஆனால் அவருக்கு என்ன சாப்பிடணும்னு ஒரு டாக்டர் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே நம்ம முறையான உணவை சாப்பிடலைங்கிற நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நம்ம முறையான தெய்வத்தை தான் வணங்குறோமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கலாம். தினம் தினம் நம்ம சாமி கும்பிடுறோமே, நம்ம முறையான தெய்வத்தை தான் வணங்குறோமா அப்படின்னு கேட்டால் உங்கள் பதில் என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். முறையான தெய்வத்தை தான் நான் வணங்குறேன் அப்படின்னு அடித்து நம்ம சொல்ல முடியுமா? இப்போ முறையான தெய்வத்தை தான் வணங்குறேன் ஒருத்தர் சொல்லிட்டார்னா அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், தெய்வம்னா என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவார்? அங்கே தான் நமக்கு தெய்வம்னா என்னன்னு தெரியாமலே, ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியாமலே நம்ம அதை வணங்கிட்டு வர்றோம். ரைட். இப்போ நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போயோ கோவிலுக்கு போயோ மசூதிக்கு போயோ இறைவனை வணங்குறீங்க. இது நீங்களாக சிந்தித்து பார்த்து தேர்ந்தெடுத்த முடிவா? அப்படியா? சர்ச்சுக்கு போயிருந்தேன், மசூதிக்கும் போனேன், கோயிலுக்கும் போனேன், கோயிலுக்கு போகிறதா நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானாக தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னா சொல்கிறீங்க? அப்படியா தேர்ந்தெடுத்தோம்? அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஏன் கோயிலுக்கோ மசூதிக்கோ போகிறோம்? எப்படி போகிறோம்? அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க, நானும் போய்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆக ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஆக உணவு சாப்பிடுவது மட்டுமே முக்கியம் அல்ல. நம்ம சாப்பிடுகிற உணவு முறையான உணவு இல்லை என்றால் சாப்பிடுவதே சிக்கலாயிடும். அதே மாதிரி இறைவனை வணங்குவது மட்டுமே முக்கியம் அல்ல. முறையான தெய்வத்தை முறையாக வணங்கவில்லை என்றால் நம்ம வணக்கமே சிக்கலாயிடும். ஆக எது தெய்வம், அதை ஏன் வணங்க வேண்டும், அதை எப்படி வணங்க வேண்டும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வணங்கினாத்தான் இறை வணக்கத்தினால நமக்கு நன்மை உண்டு. அப்படி தெரியாமல் வணங்கினோம்னா, எதை வணங்குறோம்னே தெரியாமல் வணங்கினோம்னா, எதை சாப்பிட்றோமேனே தெரியாமல் சாப்பிட்டா என்னாகும்? உடல்ல கெட்டு போகும். அதே மாதிரி எதை வணங்குறோம்னே தெரியாமல் வணங்கினோம்னா அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, மேற்கொண்டு கெடுதல் தான். நம்ம இறை வணக்கத்தினால நமக்கு கெடுதல் தான் வரும். எப்படி முறையான உணவு இல்லை என்றால் உடலுக்கு கெடுதலோ, அதே மாதிரி முறையான தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு வணங்கலைன்னா ஆத்மாவுக்கு கெடுதல் தான், உள்ளத்திற்கு கெடுதல் தான் வரும். ஆகவே இப்போது முறையான தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எப்பவும் போல் நம்ம வணங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஞானத்தை வாங்கிக்கிட்டு நம்ம வணங்க ஆரம்பிக்கலாம். அதுதான் மகரிஷி நினச்சி பார்த்து உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியை கொடுத்தாரு. உயிருக்கு என்ன செஞ்சார்? காயக்கல்பம் கொடுத்தாரு. மனதை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன கொடுத்தாரு? தவம் கொடுத்தாரு.
அதே மாதிரி நாம் வணங்குகிற தெய்வம் எது என்று முறையாக வணங்குறதுக்குத்தான் இந்த பிரம்ம ஞானம். ஆக இப்போது எது தெய்வம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம எப்பவும் போல் வணங்கிக்கிட்டு இருக்கலாம். சரி, இப்போது எது தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். இதை போய் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும்? எனக்கு இப்போ உண்மையிலேயே நமக்கு ஒரு தாகம் இருக்குது, எது தெய்வம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். இதை போய் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம்? சரி, ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு கோவிலுக்கு போகிறேன், எதையா தெய்வம்னு கேட்குறேன். அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நாராயணனை வணங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டாள் வணங்குனது நாராயணனை தான், நீங்களும் நாராயணனை வணங்குங்க அப்படிங்கிறாங்க. சரி, நாராயணனை வணங்குறேன் அப்படிங்கிறேன். இன்னொரு நாளைக்கு இன்னொரு கோயில் வச்சுருக்காங்க, அங்கே போகிறேன். அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை இல்லை, நாராயணனை வணங்குறதை விட நமச்சிவாயத்தை வணங்குங்கிறாங்க. அவங்களும் பெரியவங்களை தான் சொல்கிறாங்க, நாயன்மார்கள்லாம் வணங்குனாங்க நமச்சிவாயத்தை, நீங்களும் வணங்குங்கிறாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், நான் ஒரு நாளைக்கு நாராயணனை வணங்கிக்கிறேன், இன்னொரு நாளைக்கு நமச்சிவாயத்தை வணங்கட்டான்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. வணங்குனா நாராயணனை வணங்குனா, இல்லைன்னா என்ன அர்த்தம்? நமச்சிவாயத்தை வணங்குங்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறேன், எதுங்க தெய்வம் நான் நிதர்சனமாக கேட்குறேன், நீங்கள் அல்லாவை வணங்குங்க, அதான் நல்லதுங்கிறாங்க. அவங்கக்கிட்டே கேட்குறேன், ஏங்க நான் ஒரு நாளைக்கு அல்லாவை வணங்குறேன், ஒரு நாளைக்கு நாராயணனை வணங்குறேன், ஒரு நாளைக்கு நமச்சிவாயத்தை வணங்கலாமான்னு கேட்குறேன். இல்லை அப்படியெல்லாம் வணங்கக்கூடாதுங்கிறாங்க. அல்லாவை வணங்குறவங்க அங்கே போகக்கூடாதுங்கிறாங்க, அங்கே வணங்குறவங்க இங்கே வரக்கூடாதுங்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறேன், பரமண்டலத்தில் வாழும் பிதாவேன்னு வணங்குறாங்க. அவங்கக்கிட்ட கிட்ட என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பிதாவை வணங்குங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரே கன்ஃபியூஷன், இதைத்தான் வணங்குறது. நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க நீங்கள்? அப்படி தான் கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி தான் எனக்கு இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு நாளைக்கு மசூதிக்கு போகிறேன்னா எங்கள் வீட்டில் திட்டுறாங்களே, அப்படியெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்களே. ரொம்ப நல்லது, எந்த தெய்வத்தையும் வணங்காமலே விட்டுடலாம். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, சாப்பிட்டா தானே நமக்கு கஷ்டம், முறையான உணவை சாப்பிடணும், சாப்பிடாமலே விட்டுடலாமே அப்படிங்கிறீங்க. எத்தனை நாளைக்கு விட முடியும்? ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும்? கூப்பிட வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ தான் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாமே மகான்கள் தான் சொல்லியிருக்காங்க, யாரும் சாதாரணமானவங்க அல்ல, அத்தனை பேரும் மகான்கள் தான். அல்லாவை வணங்கு என்று சொன்ன நபிகளும் மகான், நாராயணனை வணங்கு என்று சொன்ன ஆண்டாலும் ஒரு மகான், நமச்சிவாயத்தை வணங்கு என்று சொன்ன ஒரு நாயன்மார்களும் மகான்கள், பிதாவை வணங்கு என்று சொன்ன இயேசுபிரானும் ஒரு மகான். அதனால் சாதாரணமாக யாரையும் விட்டுறவும் முடியாது. ஆக ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. நான் ரொம்ப பரந்த உள்ளமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போய் வணங்குறேன், ஒரு நாளைக்கு மசூதிக்கு போகிறேன், ஒரு நாளைக்கு நாராயணனேன்னு சொல்கிறேன், நான் விருப்பப்படுறேன். ஆனால் விட மாட்டேங்கிறாங்க, அப்படியெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க. இப்போ தான் மனசில் சஞ்சலம் வருது, எது அப்போ உண்மையான தெய்வம்? இப்போது மகரிஷிக்கிட்ட வர்றோம். தெய்வம் என்றால் ஏது அப்படின்னு இப்போ மகரிஷிக்கிட்ட வர்றோம். நம்ம மகரிஷி நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி இருக்குது? எத்தனை கட்சி இருக்குது? பலவிதமான அரசியல் கட்சி இருக்குது நாட்டில். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு பொருளாதார கொள்கை இருக்குது. ஒரு அரசியல் கட்சி என்ன சொல்லும்?
நம்ம பொருளாதாரம் மேம்படணும்னா அந்நிய முதலீடு வேண்டும் அப்படின்னு சொல்லும். இன்னொரு அரசியல் கட்சி என்ன சொல்லும், இல்லை நம்ம பொருளாதாரம் மேம்படணும்னா அந்நிய முதலீடு வேண்டாம், நம்மளாக தான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு பொருளாதார கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், உங்கள்கிட்டே கேட்குறேன், பல கட்சிகள் இருக்குது, பல பொருளாதார கொள்கை இருக்குது. நான் பொருளாதாரத்தை பற்றி படிக்கணும்னு விரும்புகிறேன். பொருளாதாரத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறணும், நான் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். உங்கள்கிட்ட யோசனை கேட்குறேன், நீங்கள் என்னை எங்கே போக சொல்லுவீங்க? எங்கே போக சொல்லுவீங்க? எங்கே? காலேஜுக்கு போய் படியப்பான்னு சொல்கிறது தான் உத்தமமானது. பொருளாதாரத்தை படிக்கணுமா, நேராக காலேஜுக்கு போ. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் சேர்ந்துக்கோ. பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், பிஹெச்டி எல்லாம் பண்ணு. அங்கே தானே போகணும் இல்லையா? எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா எங்கே போகணும்? காலேஜுக்கு தான் போய் படிக்கணும். இப்போ அதே மாதிரி ஒரு பையன் வரான் அவங்கக்கிட்ட. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் தெய்வத்தை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் எங்கே போகணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்? பொருளாதாரத்தை கட்சிகளை நம்பாதப்பா, நீ உண்மையான பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கணும்னா காலேஜுக்கு போ, கட்சிகளை நம்பாத, அப்படி தானே சொன்னோம். அதே மாதிரி இப்போ என்ன சொல்லணும்? ஒரு பையன் நிற்கிறான், நான் தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் நிற்கிறான். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லுது, நான் தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு நிற்கிறான். நம்ம என்ன சொல்லணும்? அப்பா எந்த மதத்துக்கும் போகாதப்பா, உன்னை போட்டு குழப்பிடுவாங்க. எங்கே போக சொல்லணும் அவனை? ஒரு காலேஜுக்கு போ. முறையாக படிக்கணும்னா ஒரு காலேஜுக்கு போய் படி, தெய்வத்தை பற்றி அங்கே போய் படி, மதத்தில் போய் சிக்கிக்காத. ஏன்னா ஒவ்வொரு மதமும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனை அட்வைஸ் பண்ணுறதான் உத்தமம். ஒரு காலேஜுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு போய் படியப்பான்னு சொல்கிறதான் உத்தமம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம காலேஜுக்கு போனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காட் இல்லை. இருக்கா எந்த கல்லூரிலையாவது? இல்லையே. அங்கே தான் சிக்கல். ஆக அரசியல் கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு பொருளாதாரத்தை படிக்க வேணும், அதுக்கு வழி இருக்குது. அதே மாதிரி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இறைவனை படிக்கணும். அதில் போய் சிக்கிக்காமல் மதங்களுக்கு அப்பாற்பட்டு இறைஞானத்தை தேடணும். அது கல்லூரியில் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதான் நம்முடைய துரதிர்ஷ்டம். இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட், வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு இத்தனுக்கான பாக்ஸு கம்ப்யூட்டரு, ஒரு கம்ப்யூட்டரை சொல்லித்தரதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லித்தரதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் நம்முடைய சிக்கல்களுக்கெல்லாம் காரணம். ஸோ இன்றைக்கி எந்த படிப்பு கல்லூரியில் விடுபட்டு போச்சோ, யூனிவர்சிட்டியில் விடுபட்டு போச்சோ, அதைத்தான் மகரிஷி ஒரு கல்வியாக நமக்கு தர்றாங்க. ஆக இப்போ மகரிஷிக்கிட்ட நம்ம படிக்கிற இந்த கல்வி, இறை ஞானம் என்பது மதங்களுக்கும் அப்பாற்பட்டது. எந்த மதத்திற்கும் உள்ளேயும் விழுந்துக்காமல் அதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நின்று நம்ம இறைஞானத்தை தேடுறோம். ஆக பொருளாதாரத்தை படிப்பதற்கு நான் அரசியல் கட்சியில் சேர வேண்டிய அவசியமில்லை. அதை போலவே இறைவனை தெரிந்து கொள்வதற்கு நான் எனக்கு ஒரு மதத்தை நாட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவரைக்கும் என்ன நினச்சிட்டாங்க, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா ஏதோ ஒரு மதத்துக்குள்ளே தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவசியமில்லை. அதுதான் மகரிஷினுடைய சிறப்பு. மதங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த இறைஞானத்தை நாம் பெறலாம், அது ஒரு கல்வியாக நாம் பெறலாம். அப்படிங்கிறதான் மகரிஷியோட சிறப்பு. இப்போது அப்படிப்பட்ட ஒரு கல்வியைத்தான் இப்போ நம்ம தொடங்குகிறோம். மதம் சமயம் கடந்து ஒரு ஞானத்தை பெறப்போகிறோம். எந்த சர்க்குள்ளுக்குள்ளேயும் நம்ம விழுந்துக்கிறது கிடையாது. பல வட்டங்களை போட்டு வச்சுருக்காங்க, இருக்கட்டும். அதுகளுக்குள்ளே போய் நம்ம விழுந்துக்கூட
முடியாது, வேண்டிய அவசியமில்லை என்று இப்போ ஒரு கிளாஸ் ரூம் லெக்சர் மாதிரி, தெய்வம்னா என்னங்கிற ஒரு கிளாஸ் ரூம் லெக்சர் மாதிரி இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். நமக்கே இத்தனை வயசாச்சியா நம்மளே சிந்திச்சு பார்க்கக்கூடாது? இவ்வளோ படிச்சிருக்கோமே, புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோமே இல்லையா? ஏன் நம்மளே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடாது? அப்போ நம்மளே இப்போ நம்ம ஒரு ஆராய்ச்சியை பண்ணுறோம். இன்னொருத்தரையே நம்பணும், நம்மளே ஒரு ஆராய்ச்சி பண்ணலாமே. இன்னொருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கலாம். ஓ, அவர் எப்படி சொல்லியிருக்காரு, இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆராய்ச்சி நம்மளே பண்ணலாமே அப்படின்னு நம்மளெல்லாம் உயர்த்துகிறார் மகரிஷி. இப்போ அந்த ஆராய்ச்சியை தான் நம்ம தேடுறோம், இப்போ செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஆராய்ச்சி எடுத்துக்கிறதுக்கு அங்கங்கே சில பேரை தொட்டுக்கிறோம், அவ்வளோதான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அந்த ஆராய்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல்ல திருவள்ளுவர்கிட்ட வர்றோம் அந்த ஆராய்ச்சிக்காக. அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாமேன்னு வர்றோம். ஒரே குறளில் அதை முடிச்சிட்டார். அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். முதல் குறள் என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த ரெண்டாவது வரியில் அரை சென்டென்ஸ் இருக்கே, ஹாஃப் சென்டென்ஸு, அதில் முடிச்சிட்டார் தத்துவத்தை. ஆதி, ஒரு ஆதி பகவன் முதற்றே உலகு, ஒரு ஆதியிலிருந்து தான் இந்த உலகம் வருகிறது. ஆதி பகவன் முதற்றே உலகு, ஒரு ஆதியிலிருந்து தான் இந்த உலகம் உருவாகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆதிதான் பகவான். முடிஞ்சு போச்சு, தத்துவமே அங்கே முடிஞ்சு போச்சு. ஆக எது பகவான்கிறத சொல்லிட்டார். ஒரு ஆதி, எந்த ஆதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் வருகிறதோ அதுதான் பகவான், அதுதான் தெய்வம் அப்படின்னு முடிச்சாச்சு. அப்போது ஆதி இந்த உலகம், அவ்வளோதான். ரெண்டே ரெண்டு அம்சம்தான் இருக்குது. இப்போ நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். இப்போ நம்ம எதை உணரணும்? இப்போ ஆதியை உணரணும், அவ்வளோதான். எந்த ஆதியிலிருந்து இந்த உலகம் வருகிறது என்பதை உணர்ந்தால் முடிஞ்சது. இப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மற்றவங்க இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆதி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு சைடு வந்து பார்க்குறோம். ஒரு மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆதியிலேருந்து தான் வந்ததுன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த ஆதி எதுன்னு கேட்டால் அந்த ஆதிதான் பிரம்மன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு மதத்துக்கு வர்றோம். ஆமாம், ஆதியிலேருந்து தான் உலகம் வந்ததுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? அந்த ஆதிதான் அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருது? ஆதி என்பது பிரம்மனா, ஆதி என்பது அல்லாவா? அங்கே ஒரு சந்தேகம் வருது. ஆகவே இதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே வந்த உடனே இப்போ நம்மளாக ஒரு சிந்தனையை இப்போ ஆரம்பிச்சிடலாம். இந்த பிரபஞ்சம் ஒரு ஆதியிலிருந்து வருகிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தை விட அந்த ஆதி பெருசாக இருக்கணுமா, சிறுசாக இருக்கணுமா? ஒரு ஆதியிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாகிருக்குன்னா, அந்த ஆதி என்பது இந்த பிரபஞ்சத்தை விட பெருசாக இருக்கணுமா, சிறுசாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? பெரிதாக இருக்க வேண்டும். ஆக இந்த பிரபஞ்சத்தை விட பெரிதாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம் இப்போது உணர வேண்டும். அதுதான் ஆதி. அதை மனசில் வச்சுக்கிறோம். அந்த ஆதிதான் தெய்வம்னு நமக்கு சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஆராய்ச்சியை தேடுறோம். இதெல்லாம் அங்கே தொட்டு பார்த்துட்டோம். இனி நம்ம ஆராய்ச்சியை தேடுறோம். சரி, தெய்வம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம். பல பேரும் சொல்கிறாங்க. என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இந்த தெய்வத்துக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம்.
எந்தெந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இந்த தெய்வம்னு சொல்கிற அந்த 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 ஆதிக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு குவாலிட்டி சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் பாக்கி குவாலிட்டிஸை நீங்கள் சொல்லலாம். அந்த ஆதியாக இருந்த தெய்வம் என்கிற அந்த ஆதிக்கு நான் ஒரு குவாலிட்டி சொல்கிறேன். தெய்வம் என்பது அனைத்தையும் அறிந்தது. அது இட் நோஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறேன். இது சரியாக இந்த குவாலிட்டி? தெய்வம் என்பது அனைத்தையும் அறிந்தது. இட் நோஸ் எவ்ரிதிங் அப்படின்னா சரியானதா? யாராச்சும் வந்து தெய்வத்துக்கு தமிழ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? சொல்ல முடியாதே. இட் நோஸ் எவ்ரிதிங், ஆல் நோயிங் அப்படிங்கிற குவாலிட்டி தெய்வத்திற்கு உண்டு. இதே மாதிரி இன்னொரு குவாலிட்டி நீங்கள் சொல்லலாம். ஏம்மா? ஆல் பெர்வேடிங். வெரி குட். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பது. ஆல் பெர்வேடிங். வெரி குட். அப்புறம் ஏம்மா? அதான் ஆல் பெர்வேடிங் போட்டாச்சு. அதான் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு அது வாட்டு எல்லா இடத்துல தான் இருக்குது, கடந்துல தான் இருக்குங்க. அங்கே ஒரு ஐயா சொன்னாங்கய்யா, எவர் லாஸ்டிங். கரெக்ட். இட்டர்னல் இல்லையா? அது வந்து இட்டர்னல், எவர் லாஸ்டிங். ரைட். அப்புறம் அது நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். எவர் லாஸ்டிங். சரி. ஆல் நோயிங், ஆல் பெர்வேடிங், ஆல் டைம். இட்டர்னல். எல்லா டயத்திலும் தான் இருக்கும். ஆல் டைம், இட்டர்னல். அப்புறம் ஐயா? எஸ். ஆமாம், ஒப்புமை இல்லையே. எல்லாம் கடந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அதை விட அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் ஏம்மா? பார்ஷியாலிட்டி, இம்பார்ஷியல் எல்லாம் இட் நோஸ், அதில் அடங்கி போச்சு. இட் நோஸ் எவ்ரிதிங். ஏம்மா? அன்பு செலுத்த வேண்டுமா, அன்பு செலுத்த வேண்டாமெல்லாம் இட் நோஸ், அதில் அடங்கி போச்சு. நோஸ், அவ்வளோதான். வெரி குட். ஐயா யாரையும் சொன்னது? ஆம்னிபோட்டன்ட், சர்வ வல்லமை உடையது. வெரி குட். ஆக எத்தனை குவாலிட்டிஸை சொல்லியிருக்கோம்? ஆல் நோயிங், ஆல் பெர்வேடிங், அப்புறம் ஆல் டைம். ஆல் டைம் இட்ஸ் எட்டர்னல். எல்லா காலங்களிலும் உண்டு. ஆல் டைம். அப்புறம் ஆல் மைட்டி. ஆல் மைட்டி, சர்வ வல்லமை உடையது. வேறு ஏதாச்சும் குவாலிட்டி? ஆம்னிஷியன்ட் தான். இட் நோஸ் எவ்ரிதிங். தட் இஸ் ஆல் பெர்வேடிங் போட்டாச்சு. அவ்வளோதான். ஆம்னி ப்ரெசன்ட் போட்டாச்சு. இட் இஸ் ஆல் டைம். ஓகே. 4 குணங்களை போட்டாச்சு இப்போ இல்லையா? இந்த 4 குணங்களுக்குள்ள மற்ற எல்லாம் அடங்கிடும். ஸோ 4 குணத்தை மறுபடியும் சொல்லி பார்த்துக்கலாம். தெய்வம் என்பது பேர் அறிவு உடையது. பிகாஸ் ஆல் நோயிங். பேர் ஆற்றல் உடையது. ஆல் மைட்டி. அப்புறம் இட்டர்னல், எல்லா காலத்திலும் இருப்பது. இட்டர்னல். அப்புறம் எல்லா இடங்களிலும், எல்லையற்று எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பது. முழுமையானது. அது இல்லாத இடமே கிடையாது. முழுமையானது. அப்போ எத்தனை குவாலிட்டிஸ் போட்டிருக்கோமா? எத்தனை குவாலிட்டிஸு? 4 குவாலிட்டிஸை போட்டுட்டோம்.
ஆக இப்போ டெஃபினிஷன், எந்த ஒன்று எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறதோ, எந்த ஒன்று அனைத்தையும் அறிந்ததோ, எந்த ஒன்று சர்வ வல்லமை உடையதோ, எந்த ஒன்று எக்காலத்திலும் இருப்பதோ அதுதான் தெய்வம் அப்படின்னு இந்த மாமன்றம் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுது இல்லையா? இந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே இனிமேல் நம்ம வர்றதில்லை. இது நம்ம பாஸ் பண்ணுற ரெசல்யூஷன். இந்த 4 இருந்தால் தான் அதை என்னன்னு சொல்கிறது, 4 இருந்தால் தான் தெய்வம்னு சொல்லலாம். இந்த ஸ்டாண்டர்டு கீழே இனி இறங்கக்கூடாது. அட்லீஸ்ட் நான் 1 ஹவருக்காச்சும் இறங்கக்கூடாது. சரி, இந்த 4 வச்சுட்டு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பின்னாடி போய் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஃப்ளாஷ்பேக் போடலாம், கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக். இதுவரைக்கும் நம்ம போய் ஒரு இடத்துல போய் ஒன்றை வணங்கினமே, அதுக்கு இந்த 4 குவாலிட்டி இருந்ததா? நான் வணங்கினதுக்கு இந்த 4 குவாலிட்டி இருந்ததா அப்படின்னு கேட்டு பாருங்க. நான் ஒரு மசூதிக்கோ இல்லை சர்ச்சிலையோ இல்லை கோவில்லையோ நான் போய் வணங்கியிருப்பேனே. நான் வணங்கிய இந்த மூர்த்தி, அது எந்த மதத்தை சார்ந்தா இருக்கட்டும், நான் வணங்கிய இந்த மூர்த்தி இங்கே எப்போது வந்தது? 50 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கலாம், இல்லைன்னா 500 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கலாம், இல்லைன்னா 1000 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கலாம். என்றென்றும் அங்கேயே இருந்ததா? இல்லையே. நான் வணங்கிய அது எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருப்பதா? அந்த இடத்துல தானே அது இருந்தது நான் வணங்கும்போது. ஆக தான் இப்போ ஃப்ளாஷ்பேக். அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், ஸ்டாண்டர்ட்லேருந்து கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே. ஆகவே இனி முதற்கொண்டு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போட்டோம். இனி முதற்கொண்டு எந்த ஒன்று நிரந்தரமானதோ, எந்த ஒன்று நீக்கமற எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறதோ, எந்த ஒன்று பேர் அறிவுடையதோ, எந்த ஒன்று பேர் ஆற்றலுடையதோ அதையே நான் வணங்குவேன், அதைத்தான் வணங்குவேன் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ரைட், அந்த தைரியத்துக்கு வந்துடணும். இப்போ அதைத்தான் நான் வணங்குவேன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ வந்துடணும். ரைட், இப்போது குவாலிட்டிஸை நம்ம போட்டாச்சு. இந்த 4 குவாலிட்டி இருக்கிறத தேடி பிடிக்கணுமே. இப்போது நம்ம குவாலிட்டிஸை போட்டு வச்சுக்கிட்டோம், 4 குவாலிட்டிஸை. இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒன்றை தேடி பிடிக்கணுமே இல்லையா? இந்த 4 குவாலிட்டிஸும் இருக்க மாதிரி ஒன்றை தேடி பிடிக்கணும். அதுவும் இன்னும் 1 ஹவருக்குள்ளே முடிக்கணும். லஞ்சுக்குள்ளே தேடி பிடிக்கணும். 1 வருஷம் எடுக்கக்கூடாது. ரைட், இப்போ மகரிஷிக்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம், சாமிஜி நாங்கள் இப்போது தெய்வத்தெல்லாம் டிஃபைன் பண்ணிட்டோம், கிளியராக டிஃபைன் பண்ணிட்டோம். அப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் உடைய தெய்வத்தை, அந்த ஒன்றை நாங்கள் இப்போ தேட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியா, நீங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு தேட போகிறீங்களா? சரி, அந்த தெய்வத்தோட குவாலிட்டி ஒன்று சொல்லுங்க அப்படிங்கிறாரு. எந்த ஒன்று எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறதோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேட போகிறோம். இப்போ மகரிஷி சிரிக்கிறாரு. ஏன்? நீங்களே என்ன சொல்கிறீங்க? எந்த ஒன்று எல்லா இடத்திலும் இருக்கிறதோ அதை நான் போய் தேட போகிறேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது?
நீங்களே சொல்லிட்டீங்க, முதல்ல என்ன சொல்லிட்டீங்க? எந்த ஒன்று எல்லா இடத்திலும் இருக்கிறதோ அப்படின்னு போட்டீங்க இல்லையா? அப்போ எல்லா இடத்திலும் இருக்கிறத எங்கே போய் தேட போகிறீங்க? ஆகவே இறைவன், தெய்வம் என்பது நாம் தேடக்கூடிய விஷயம் அல்ல. எல்லா இடத்திலும் எப்படி இருக்கிறது என்று உணரக்கூடிய விஷயம். ஆக இறை தேடல் அல்ல, நமக்கு வேண்டியது என்ன? இறை உணர்வு. அதை எவ்வளோ ஜென்டிலாக மாத்திரா இருப்பாருங்க. இறை தேடல் அல்ல, இறை உணர்வு வேண்டும். எப்படி இந்த இடத்துல அது இருக்குது அப்படின்னு நான் உணரணும். இறை உணர்வு வேண்டும். ஆக நம்ம டெஃபினிஷனை ஒன்று என்ன போட்டோம்? எந்த ஒன்று எல்லா இடத்திலும் இருக்கிறதோ அதுதான் தெய்வம். சாரி, எல்லா இடத்திலும் இருக்கிறது தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, தெய்வம் இங்கே வந்தது இங்கே போனது அப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அந்த சென்டென்ஸ் எல்லாம் இப்போ அடிபட்டு போச்சு. இவர் 500 வருஷம் தவம் செஞ்சார், உடனே தெய்வம் வந்து முன்னாடி குதிச்சது அப்படிங்கிற கதையெல்லாம் இனிமேல் அடிபட்டு போகும். ஏன்? தெய்வம் என்பது எல்லா இடத்திலும் நீக்கமர இட்டர்னல், அப்படி அது வேற போட்டிருக்கோம், இட்டர்னல் வேற போட்டிருக்கோம், நிரந்தரமாக அங்கேயே இருக்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதனால் ஒரு கட்டத்தில் அது இல்லை, செவ்வாய்க்கிழமை இங்கே இல்லை, புதன்கிழமை அது வந்தது, வியாழக்கிழமை போயிடுச்சு, அதெல்லாம் அந்த கதையெல்லாம் இனிமேல் அடிபட்டு போச்சு. நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் டெஃபினிஷனை போட்டிருக்கீங்க பாருங்கள். நான் போடலை இந்த டெஃபினிஷனை, அந்த அம்மா போட்டாங்க. எந்த ஒன்று எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அதான் தெய்வம். அந்த ஒரு சென்டென்ஸில் எவ்வளவு நம்மளுடைய அறியாமைகள் அடிபடுது பாருங்கள். இனி முதற்கொண்டு இவர் தவம் செஞ்சார், அது முன்னாடி வந்தது, அப்படி வந்துட்டு அப்புறம் மறைஞ்சு போயிடுச்சு, போனது வந்தது, இதெல்லாம் இனிமே எடுபடாது. என்றென்றும் எல்லா இடத்திலும் இருக்கிறது அது. சரி, இப்போ அதை நம்ம உணரணும். இப்போ நம்ம வெளியில் போய் இப்போ என்ன பண்ணிட்டோம்? எல்லா இடத்துலையும் இருக்குதான், அதை உணரணும். இப்போ தான், அவ்வளோதான் நம்ம ஜாப். எப்படி இருக்குன்னு உணரணும். வெளியில் போய் இந்த பிரபஞ்சத்தை மேலே அப்படியே பார்க்குறோம், நிதர்சனமாக பார்க்குறோம். பார்த்தா பலவிதமான பொருளை நம்ம பார்க்குறோம், பலவிதமான விஷயங்களை பார்க்குறோம். நான் ஒன்று சொல்கிறேன், நான் பார்க்குறது நான் ஒன்று சொல்கிறேன், எதை பார்க்குறோம்னு சொல்கிறேன். மேலே அண்ணாந்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான இடம் இருக்குது. இருக்கா இல்லையா? போக 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 பிரம்மாண்டமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல, பிரம்மாண்டமான இடத்துல உலாவுகிற பொருள் என்னென்ன பொருளெல்லாம் உலாவுதுன்னு பாருங்கள். நீங்கள் சொல்ல முடியுமா? எதெல்லாம் பார்க்குறீங்க? நட்சத்திரங்கள் பார்க்குறோம், அப்புறம் சூரியனை பார்க்குறோம், அப்புறம் சந்திரனை பார்க்குறோம், அப்புறம் இதே மாதிரி இன்னொரு கோள்கள் இல்லையா, மெர்க்குரி, புதன் பார்க்குறோம், வியாழன், குருவை பார்க்குறோம், செவ்வாயை பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம் பொருள். ஆக 2 அம்சம்தான் இருக்குது. இப்போ பிரம்மாண்டமான ஒரு இடம், இந்த இடத்தில் உலாவுகிற பொருள் 2 தானே இருக்குது. இந்த பொருளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த தூரத்தை சைஸை வச்சுக்கிட்டு ஒரு பேரை வச்சுருக்கிறோம். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் நட்சத்திரம்னு சொல்கிறோம், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறத சூரியன் சொல்கிறோம். அவ்வளோதான், எல்லாம் பொருள் தான். இப்போ இந்த பொருளை கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். சூரியன் அப்படிங்கிறத எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். சூரியன்
சூரியன் என்பது ஒரு கேள்விப்படலாம், எல்லை உடைய பொருளா எல்லை அற்ற பொருளா? சூரியன் சூரியன் எல்லை உடையது. காலையில் பார்த்தா சூரியனை காலையில் பார்த்தோம்னா இந்த எண்டையும் பார்த்துடுறோம், இந்த எண்டையும் பார்த்துடுறோம். நம்ம எவ்வளோ கெட்டிக்காரங்க பாருங்கள், இல்லையா? சூரியனுடைய இந்த எண்டு நமக்கு தெரியுது, அந்த எண்டையும் பார்த்துடுறோம். இந்த கண் சிறுசாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய சூரியனுடைய இந்த எண்டும் அந்த எண்டும் தெரிஞ்சிருச்சு நமக்கு. சூரியன் எல்லை உடையது. நம்ம எதை உணரணும்? தெய்வம்ங்கிறது என்ன? எல்லை எல்லை அற்றது. எல்லை எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கிறத நம்ம உணர போகிறோம். எல்லை அற்றது தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், நம்ம உணரணும். ஆனால் சூரியன் எல்லை உடையது. ஆகவே சூரியன் தெய்வம் அல்ல. தூக்கி எறிங்க அதை அனுப்பும். தெய்வம்னு நம்ம எதை தெய்வம் சொல்லியிருக்கோம்? எந்த ஒன்று எல்லா இடத்திலும் இருக்கிறதோ அதுதான் தெய்வம். சூரியன் எல்லை உடையது. காலையில் ஈஸ்ட் பக்கம் இருந்தால் மேற்கு பக்கம் அது இல்லை, மாலையில் மேற்கு பக்கம் பார்த்தா கிழக்க அது இல்லை. எல்லை உடையது அது. ரைட். சூரியன் பாடு அவ்வளவுதான், எல்லை உடையது. நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்தை மேலே பார்க்குறோங்க, அதுக்கு எல்லை இருக்கா இல்லையா? உடையது. அதான் சிறுசாக தானே பார்க்குறோம், எல்லை உடையது. பூமி எல்லை உடையது. பூமி எல்லை உடையது. ஆகவே பூமி தெய்வம் அல்ல. தூக்கி எறிஞ்சாச்சு. பூமியே தெய்வம் இல்லைன்னா இல்லையா? பூமியே தெய்வம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்புறம் ஒய் டு ஸ்பீக் அபவுட் அதர்ஸ்? ரைட். பூமி உடையது. பொருளை எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் எப்படி இருக்கு? எல்லை தான் இருக்கு. எல்லை உடையதான் எல்லா பொருளுமே. அப்போ பொருளெல்லாம் எல்லை உடையது தானா அப்படின்னு பார்த்துட்டு இன்னொன்று பார்த்தோமே. என்ன பார்த்தோம்? இதெல்லாம் எந்த இடத்துல உலாவுது? பிரம்மாண்டமான இடத்துல உலாவுதே. இப்போ மெல்ல அந்த இடத்த பார்க்குறோம். அந்த இடம் எல்லை உடையதா அப்படின்னு பார்க்குறோம். அந்த இடம் பாருங்க, இப்படி போகிறோம். சூரியன் மேலே போய் நின்று பார்த்தா மேலே இடம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். நேராக நட்சத்திரத்துக்கு மேலே போய் நின்று பார்த்தா அங்கே இடம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆக இந்த இடம் இருக்கே, இது அப்படியே போக 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 இடம் வந்துக்கிட்டே இருக்குது, இடம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடம் என்பது எல்லை அற்றது. அப்பா, மனசுக்கு சந்தோஷம். ஏதோ ஒன்றை தொட்டுட்டோமே. எல்லை இல்லாமல் இருக்கிறத ஒன்றை தொட்டுட்டோமே. எது எல்லை அற்றது? இந்த இடம். இடம்ங்கிறது கலோக்கியல் லாங்குவேஜ். அது கொஞ்சம் தூய தமிழில் சொன்னோம்னா வெளி. இந்த வெளி எல்லை அற்றது. வெளியை தவிர அதில் உலாவுகிற பொருள் இருக்க, பொருளெல்லாம் எல்லை உடையது. அப்போ நல்ல வேலையாக எல்லையற்ற ஒன்றை இப்போ கொஞ்சம் உணர்ந்துட்டோம். இப்போ அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு கேள்வியை கேட்போம். இந்த பொருள் இருக்கே, சூரியனோ பூமியோ சந்திரனோ, இந்த பொருள் இருக்கே, பொருளால் ஆன இந்த இவைகள் எல்லாம் நிரந்தரமா? கேட்டு பாருங்க. சூரியன் நிரந்தரமா? என்ன? சூரியன் நிரந்தரமா? இல்லை. ஏன் இல்லைன்னா தத்துவத்திலேயே சொல்லுது சூரியன் நிரந்தரம் இல்லைன்னு. என்ன சொல்லுது தத்துவத்தில்?
முதல்ல ஐம்பூதங்கள் தான் வந்தது, பஞ்சபூதங்கள் உருவானது. என்னென்ன பஞ்சபூதங்கள் உருவாக்கிட்டு இந்த பஞ்சபூதங்களோட கூட்டு தான் எது? சூரியன். அப்படின்னா பஞ்சபூதங்கள் உருவானதுக்கு அப்புறம் தானே சூரியன் உருவாகியிருக்கணும். அப்போ சூரியன் இல்லாத காலம் ஒன்று இருந்ததே இல்லையா? அப்போ சூரியன் என்பது நிரந்தரம் அல்ல. விஞ்ஞானிகள் என்னங்க, இந்த சூரியன் இனி கொஞ்ச நாள் கழித்து போய் இந்த உஷ்ணத்தை அனுப்ப முடியாது, அப்படி அனுப்ப முடியாத போது அது அப்படியே சுருங்கி சுருங்கி வெடிச்சிருங்கிறாங்க. அப்படி வெடிக்கிற நட்சத்திரத்தை நாங்கள் பார்க்குறோம். சூரியனும் இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழித்து அது வெடிச்சிருங்கிறாங்க. அப்போ சூரியன் நிரந்தரம் இல்லை. பூமி நிரந்தரமா? சூரியனே நிரந்தரம் இல்லாமல் வெடிக்கும்போது இதுக்கு என்ன ஆகும் யாருக்கு தெரியும்? அப்போ பொருளால் ஆன எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆகவே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எதை? பொருளெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு பார்த்தாச்சு. இப்போது அடுத்து இன்னொன்று என்ன இருக்குது? வெளி. இந்த வெளி நிரந்தரமா அப்படின்னு பார்க்குறோம். என்ன ஆன்சர் சொல்லுவீங்க நீங்கள்? இந்த வெளி நிரந்தரமா அப்படின்னா எப்படி அதை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீங்க நிரந்தரமான்னு சொல்லி? நிரந்தரம் சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். இந்த வெளி நிரந்தரமான்னு பார்க்கணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள்.